அவர் எப்படின்னா எல்லாத்துலயுமே மைனஸ் அவரு. அதனால எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாவே ஆயிடுச்சு. நான் வந்து டியூஷன் எடுப்பேன். ஸோ எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது சொல்லுவாங்க, "இத்தன பிள்ளைங்களுக்கு சொல்லி தர, வீட்லயே மக்கு மாரி இருக்கான். அவனுக்கு சொல்லி தர மாட்டியா?" அப்படிலாம் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்ல ஏதாவது நான்வெஜ் செய்றாங்க, இல்ல ஏதாவது செய்றாங்கன்னா, அது கடைக்கு போயிட்டு வாங்கின்னு வந்து, அத கழுவி, வெங்காயம், தக்காளி அறுத்து குடுத்து, எல்லாம் ஏ டூ இசட் நான் பண்ணி குடுக்குறேன். இன்னி வரைக்குமே. அது ஒண்ணு கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் போட்டது என் காசுலன்னு சொன்னா, அந்த ஆள் ஏமாத்துன காசு தான் உன் காசு. உன்னோட கான்ட்ரிபியூஷன் ஒண்ணும் இல்ல. இது எல்லாமே நான் தான் பண்ணேன். நான் இல்லன்னா நீ இல்லன்ற மாரி அவன் பேசும்போது தான் மூக்குலயே குத்தணும் போல கோவம் வரும். சார் இப்ப எங்க வீட்ல எங்க அக்காவுக்கு எனக்கும் பஞ்சாயத்து வரும் சார். நான் எங்க அக்காவ ஒரு அடி தான் அடிச்சிருப்பேன். ஆனா எங்க அக்கா அத போய் எங்க அம்மாகிட்ட 10 விஷயமா சொல்லி என்ன அடி வாங்க வைப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்க அக்கா ஒரு கடைக்கு கூட அனுப்பிச்சது இல்ல சார். ஸ்லைடு பின் வேணுமா? நீ தான் போயிட்டு வரணும். அயர்ன் வேணுமா? நீ தான் போயிட்டு வரணும். எல்லாத்துக்குமே அக்காடா, பாவம்டா. அவங்க என்னதான் அடுத்த வீட்டுக்கு போப்போம். நீ தான் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி நம்மள இப்படியே வளர்த்துட்டாங்க சார் சின்ன வயசுல இருந்தே. உங்க வீட்ல என்ன மூத்த பிள்ளைங்கள் புராணம் பாடுறாங்க? மணி விஷயத்துல பிரச்சனை வரும். ஏன்னா, அவனுக்கு ரூ. 10 குடுப்பான். எனக்கு ரூ. 10 குடுப்பாங்க. நான் என்ன பண்ணிருவேன், ரூ. 10 அப்படியே உடனே செலவு பண்ணிருவேன். கடைக்கு போனா ரூ. 10 வாங்கிருவேன். இவன் என்ன பண்ணுவான்னா, ரூ. 2 ரூ. 3 வாங்கிட்டு மீதி காசு சேர்த்து வச்சுருவான். எங்க அப்பா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, "அவன பாரு, வாங்கி எப்படி அதாவது குடுக்குற காசு எப்படி சேர்த்து வைக்கிறான் பாரு." அவன் என்ன பண்ணுவான், என் காசுல வாங்கி சாப்பிட்டுருவான். பட் வீட்டுக்கு அது தெரியாது. அவன் பாரு எப்படி சேர்த்து வைக்கான் பாரு, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அவன் பாரு யோசிச்சு செலவு பண்றான் பாரு, அவன மாரியே இரு, அவன மாரியே இருன்னு சொல்லி இந்த மாரி அடிக்கடி சொல்லுவாங்க. சொல்லுங்க, மூத்த பிள்ளைகள் வரமா? சாபமா? அவர் எப்படின்னா எல்லாத்துலயுமே மைனஸ் அவரு. அதனால எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாவே ஆயிடுச்சு. நான் வந்து டியூஷன் எடுப்பேன். ஸோ எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது சொல்லுவாங்க, "இத்தன பிள்ளைங்களுக்கு சொல்லி தர, வீட்லயே மக்கு மாரி இருக்கான். அவனுக்கு சொல்லி தர மாட்டியா?" அப்படிலாம் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நான் படிக்கிறதுலயும் சரி, மத்த இதுலயும் சரி எல்லாமே நல்லா பண்ணுவா. எனக்கு அதெல்லாம் படிக்கிறதே வராது எனக்கு. அவ சர்க்கிள்ல எல்லாருமே சூப்பரா படிப்பாங்க. நான் மட்டும் அங்க வந்து படிக்காம இருக்கிறதுல அவங்க அப்படி இது பண்றாங்க. ஆமா சார். நான் எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் மம்மி வந்து மம்மின்னு இல்ல, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் தான். நானுமே அவன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார். என்ன மாட்டி விடுறதுல ஃபர்ஸ்ட் யாரை கேட்டா சுப்ரியா வந்து நிப்பா. ஃபர்ஸ்ட் ஆளா. என்னெல்லாம் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க? சார் எதனா ஒரு தப்புல மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குவேன் சார் நான் எங்க அம்மா கிட்ட. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுவாங்க. அவங்க கிட்ட வாங்கவே முடியாது திட்டு. அமைதியா உட்காந்துட்டு இருப்பேன் கண்ணை மூடிட்டு. சிரிக்கிற சவுண்ட் மட்டும் ஏதோ ஒரு மூலையில இருந்து கேட்கும் சார். யாருன்னு பார்த்தா இந்த அம்மா பூனை மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. மம்மியே கண்டுபிடிச்சு தான் கேட்பாங்க. நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். பொய் பொய் சார் அவங்களாவே ஒரு பொய். எல்லாமே பொய் சார். சொல்றது எல்லாமே பொய். இவ தான் ஃபர்ஸ்ட் போய் மாட்டியே விடுவா. கடைக்கு போவாங்க சார் அம்மாவும் அக்காவும். என்னை கூட்டே போக மாட்டாங்க. இப்போ எதனா ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு எதனா 1, 2 தான் வாங்கி கொடுப்பாங்க. கேட்டா ஒரு பொய் சார். அவ காசுல அவ வாங்கிக்கினா. நான் வந்து எப்படின்னா, ஒரு திங்ஸ் வாங்கினாலும் நான் நல்லா எக்ஸ்பென்சிவா வாங்குவேன். நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். அவன் அப்படிலாம் அத பத்திலாம் கேரே பண்ண மாட்டான் சார். அவன் அத எப்படி சொல்றது? எது வேணுமோ அத கேர் பண்ண மாட்டான். அன்வான்டட் திங்ஸ் நெறைய பண்ணுவான். எனக்கு மம்மி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாங்குற திங்ஸ் எல்லாம் வாண்டட் திங்ஸ். அவருக்கு வாங்குறது எல்லாமே அன்வான்டட் திங்ஸ். சார் அப்படி இல்ல சார். இப்ப இந்த ஏஜ்ல பைக் தேவையா? ஆனா அததான் அவன் கேட்பான். உனக்கு எவ்வளவு வயசாகுது? 17 சார். எந்த வயசுல வாங்கி கொடுக்கலாம் வந்து கேளுங்க. பைக் வந்து? ஒரு ஃபைனல் இயர் படிக்கும்போது வாங்கி தரலான்றது என்னோட தாட் சார். என்ன பைக் எவ்வளவு ரூபாய் கேட்டீங்க? 3,50,000 சார். அவன் கூட வண்டியில போன அனுபவம் எனக்கு தான் சார் நெறைய இருக்கு. என்ன நெறைய பயம்புத்தி இருக்கான் சார் அவன். அதனாலயே நான் அவனுக்கு வண்டி வாங்கி தரக்கூடாது. ஏன்னா அவன் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் போணும். எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு நான் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டே பரவாயில்ல, உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்ற மைண்ட் எனக்கு வந்துருச்சு சார். சான்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால நல்லா பயம் புத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி கூட்டு போய் வீட்டில் விட்டுருவேன். உயிரே இருக்காது சார் அவன் வண்டியில உட்காந்தானா. அவனோட டைட்ஸ் மேல தான் நான் கால் வச்சுட்டே உட்காருவேன். அப்படி பயம்புத்துவான் சார். கத்துவேன், "சுஜன் என்னை இறக்கி விட்டுறா, நான் ஆட்டோல போயிடுறேன்டா" அப்படி சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நீ புடிச்சுக்கோ டைட்டா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆமா ஓட்டுவான் சார். சார். பழி வாங்கணும்ல சார். சொல்லுங்க, மூத்த பிள்ளைகளாக பிறப்பது வரமா சாபமா? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பவுமே நான் என்ன சொல்றேனோ அதுதான் முடிவு. ஒரு முடிவு அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வேற வீட்டுக்கு போய் 15 வருஷமாச்சு. ஆனா சண்டே சமையல் என்ன சிக்கனா, மட்டனா, இல்ல மீனா என்னங்கிறது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க செய்யணும். சொல்லுங்க, நீங்க மூத்த பிள்ளையா இருப்பது வரமா சாபமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்ல ஏதாவது நான்வெஜ் செய்றாங்க, இல்ல ஏதாவது செய்றாங்கன்னா, அது கடைக்கு போயிட்டு வாங்கின்னு வந்து, அத கழுவி, வெங்காயம், தக்காளி அறுத்து குடுத்து, எல்லாம் ஏ டூ இசட் நான் பண்ணி குடுக்குறேன். இன்னி வரைக்குமே. அது ஒண்ணு கூட அவங்க பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில சாப்பிட்டு போட்ட சாமான் அப்படியே இருக்கும். அது நான் நைட் விளக்கிட்டு நான் தூங்கணும். அவன் ஒரு தட்டு கழுவி வச்சிட்டான்னா, "ஐயோ! பாத்திரம் கழுவுறான் பாரேன்" அப்படின்னுவாங்க. எங்க அம்மா அப்படியே ஃபோன் போட்டு எங்க பாட்டிக்கு, "அம்மா பையன் பாத்திரம் கழுவுறாம்மா, இந்த பொண்ணு உட்காந்து ஜாலியா டிவி பாக்குதும்மா" அப்படின்னுவாங்க. காலையில எழுந்து கோலம் போடுறதுலேருந்து, வீட்டு வாசல் பெருக்கிறதுலேருந்து, வீடு பெருக்கிறதுலேருந்து, தொய்ச்ச துணிய எடுத்துன்னு போய் மேல போய் காய போடுறதுலேருந்து, திருப்பி கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறதுலேருந்து, இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த வளர்த்த பேரண்ட்ஸ், 2வது வர பிள்ளைங்களுக்கு இத ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, வேம்னிட்டி ஏதாவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அது என்னன்னே தெரியல.
ஃபர்ஸ்ட் போய் இவர் தான் வந்து தண்ணி கொடுப்பாரு. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு பொம்பளை பொண்ணு கொடுக்காம ஆம்பளை பையன் வந்து கொடுக்குறான். அப்ப அந்த இடத்துல என்னதான் இமேஜ் ஸ்பாயில். நான் கொடுக்கறது முன்னாடி இன்னொரு ஏய் என்னடா உனக்கு என்ன பொண்ணாடா தர போறாங்க, என்னடா பண்ற நீ, ஏ கம்முனு இரு. அப்புறமா தான் தெரியுது அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க, பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு. எனக்கு அப்படியே ஐயோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்ப வேணும்ட்டே அவங்க முன்னாடி வந்து வெசல் ஏதாவது இருந்ததுன்னா பாத்திரம் வலிக்கிட்டே அதோ வந்துட்டாத்த அதோ வந்துட்டாத்த என்னப்பா பாத்திரம் கழுவுறியாப்பா, ஆமா அத்தை. தங்கச்சி வெந்த வேலையும் சேர்த்து கிடையாது, என்னத்த பண்றது, சின்ன பொண்ணா போயிட்டாலும் ஏய் என்னடா பண்ற, ஏய் ஆக்டிங்னா அப்படி பண்ணுவான் சார். சீரியஸ்லி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக மண்ணுல ஒரு கூட உருள்வான் சார். மூத்த பிள்ளைங்களா இருந்து என்னெல்லாம் தியாகம் பண்றீங்க? காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப ஒரு குரூஷியலான டைம். ஏன்னா நாங்கள் வீடு கட்டின டைம் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பில்டரை ஏமாற்றி வி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 15 to 20 lakhs வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக நான் வேலைக்கு போகிறேன். நான் முதல்ல பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து அந்த நகைக்கான கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியில் இறங்கினேன். இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட சம்பளன்றது என்ன தாண்டி என்னோட ஃபேமிலிக்கு அப்போ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ என் தங்கச்சி வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கோவா போகணும் அப்படின்ட்டு சொல்லி வந்து நிற்கிறா. ஸோ நானும் கோவா போனேன், இல்லைன்னு சொல்லலை. நான் காலேஜ் டேஸில் போகும்போது சுச்சுவேஷன் கொஞ்சம் வேறு. 5 நாளைக்கு எங்களுக்கு மொத்தமாக ஆன செலவு ஒருத்தருக்கு 10,000 ரூபா தாண்டலை. ஆனால் இந்த அம்மா வந்து ஃப்ளைட்டில் தான் போனாங்க, ஃப்ளைட்டில் தான் வந்தாங்க. நான் இப்போ வந்து பெங்களூர்ல படிக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஸ்லீப்பர் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னது என்ன சொன்னேன், ஐயோ ஆம்பளை பசங்களாம் இருப்பாங்க சேஃப்டியாக இருக்காதுன்னு சொன்னதே எங்கள் அண்ணன் தான். இப்போ கூட நாளைக்கு காலையில் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ இருக்குது, நைட்டு பஸ் புக் பண்ணிடா அப்படின்னு சொன்னதுக்கு, அண்ணன் இருக்கமா ஃப்ளைட்டில் போடுறமா அப்படின்னா. அதாவது அண்ணன் இருக்கமான்னு வந்து கார்டையும் கையில் கொடுக்குறது, வெளில போய் நான் தான் கார்டே கொடுத்தேன், இது கூட தெரியாது அந்த பொண்ணு, எல்லாமே நான் தான் பண்ணேன். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவனோட காசை தான் வாழ்கிற மாதிரியே பேசுகிறான். இப்போ வந்து வீடு வந்து கட்டும்போது அவன் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னான் இல்லைங்களா சார், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில் எங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா அப்பாவோட சேலரி வந்து ஒரு பக்கம் இஎம்ஐக்கு போச்சுன்னா இவன் ஒரு பக்கம் பொருள் வாங்கினா ரொம்பவே கடவுள் புண்ணியத்தில் அது கரெக்டாக இருந்தது. பட் அவன் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இப்போ சொன்னா இல்லைங்களா, அங்கே தான் பிரச்சனையே. இப்போ நான் வந்து 7th-லேருந்து 12th வரைக்கும் மீடியாவில் வந்து நிறைய ஷோஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் வந்து இன்கம் எல்லாமே நான் வந்து ஒரு பைசா அதில் எதுவுமே கேட்காம அம்மா அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ அந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து வீடு கட்டலான்ற ஐடியாவே வந்தது அம்மா அப்பாவுக்கு. இன்னைக்கு எந்த வீட்ல அவன் ஏமாத்திட்டாங்க. வெயிட் பண்ண நோ எந்த வீட்ல வந்து அவன் சோஃபா வாங்கி போட்டானோ அந்த வீடு பில்லரே என் காசை தான் போட்டாங்க. நான் சொன்னா இவங்க ஒத்துப்பாங்களா சார்? பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மேட்டர்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஃபவுண்டேஷன் போட்டது என் காசுலன்னு சொன்னா அந்த ஆள் ஏமாத்தின காசு தான் உன் காசு, உன்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா நீ இல்லைன்ற மாதிரி அவன் பேசும்போது தான் மூக்கிலே குத்தணும் போல கோவம் வரும்.